Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழனுடைய எழுச்சி பணியத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் திடலிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அலைக்கடல் என மக்கள் கூட்டம் சாலையினுடைய முழுமையாக பெண்களும் பொதுமக்களும் ஏராளமான இங்கு குவிந்து உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுடைய ஏற்பாட்டிலே இங்கு பிரம்மாண்டமாக கூடியிருக்கக்கூடிய ஏராளமான கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக கூடியிருக்கிறார்கள். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு 4300 விவசாயிகள் கடன் தொகையான 138 கோடி 62 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கழக ஆட்சியில். ஆலங்குளம் பெண்களுக்கென அரசு மகளிர் கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி 10 கோடி 50 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீடு அமைக்கப்பட்டது. ஆலங்குளத்தில் கேஎம் கோர்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குளத்திலே மருத்துவமனை 40 படுக்கை வசதியோடு கூடிய தாலுகா மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 2026 பாப்பாக்குடி கூட்டுநீர் குடிநீர் திட்டம் மூலமாக ஆலங்குளம் ஒன்றியம் மற்றும் பாப்பாக்குடி ஒன்றியத்திலே 49 கிராமங்கள் பயன்பெறும் வகையிலே 50 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆலங்குளம் நெட்டூர் செல்லக்கூடிய குறுகிய சாலை அகலப்படுத்தக்கூடிய புதிய சாலைகள் அமைப்பதற்கு 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது அதிமுக அரசு. 2017 தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கென தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. 2019 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்தநாட்டாப்பட்டியில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கால்நடை மருத்துவமனை கட்டிடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நெட்டூரிலே ஆரம்ப சுகாதார நிலையம் தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 1.10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இப்படி மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் தாலுகா கடையத்தில் காவல்துறை குடியிருப்பு கட்டித்தர வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆலங்குளத்திலே தாலுகா கடையத்தை சுற்றிக்கூடிய விவசாய பயன்வரக்கூடிய வகையிலே எலுமிச்சை பதப்படுத்தக்கூடிய நிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படி விவசாயிகளுடைய கோரிக்கை கூட ஆளக்கூடிய திமுக அரசு செவிசாய்க்காமல் இருப்பது வேதனையுடைய உச்சம் என்று அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும், அப்பொழுது இந்த கோரிக்கைகளை அனைத்தையும் வென்றெடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய புரட்சி எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். இங்கு திறந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் அலைக்கடல் என உற்சாகமான அதிமுக கொடிகளையும் கூட்டணி கட்சி கொடிகளையும் கையில் ஏந்தி உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.